இருமா. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து என்ன vlogனா நானே சமைச்சு செஞ்சு சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. அதாவது அம்மா வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ நைட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நான் சமையல் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் கிளாடிஸ் சமையலை பார்க்க போகிறீங்க. என்ன செய்ய போகிறேன்னா எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று செய்வேன். இன்னைக்கு காலையிலேயே என்னாச்சு, நான் வந்து சமைக்கலான்னு எடுத்தேன் கைஸ். அது என்ன வெண்டைக்காய் கட் பண்ணா உள்ளேருந்து ஒரு புழு வெட்டி பார்க்குது. அவனை தூக்கி போட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி அதெல்லாம் தாண்டி, அந்த தடையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். சமைக்க தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் வைக்கிறேன். ஓகே, நம்மக்கிட்ட வந்து முட்டை இருக்குது. முட்டை, தக்காளி, வெங்காயம். முட்டையை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணலான்னு இருக்கேன். பொட்டேட்டோ பீஸா பண்ண போகிறோம். பொட்டேட்டோவில் பீட்சா வந்து அது எப்படி பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். அதான் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ தான் திடீர்னு பார்த்தேன். பொட்டேட்டோ இருக்குது, முட்டை இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, சீரகம் வேணும், அவ்வளோதான். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. பண்ணுறோம், தூக்குறோம். ஓகே, யூடியூப்பில் பார்த்து வச்சுருந்தேன் நான் பொட்டேட்டோ பீட்சா. அதான் செய்ய போகிறோம். கொஞ்சம் யார்கிட்ட ஹெல்ப்பும் இல்லாமல் எப்போவுமே வந்து இதான் பண்ணணும்னா 10 வாட்டி யாரை கூப்பிட்டுருப்பேன். ஸோ நானே வந்து ட்ரை பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஆக போகுது வேகிறதுக்கு? சுடு தண்ணியில் போட்டு ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி இருக்கு. அழுக்கு தண்ணி போட்டணும். குக்கிங்லாம் செய்யறாங்க, நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு செமஸ்டர் வந்து முடிஞ்சிச்சு, ரிசல்ட் பண்ண வரல. ரிசல்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? ஆனால் ரிசல்ட் ரிவீல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும். வெங்காயத்தை வந்து கழுவணும்னா கழுவக்கூடாது, பிகாஸ் அதுக்கு மேலே தோல் இருக்கா. அதனால் தோலை எப்படியும் சீவிடுவோம். அப்போ கழுவு வேணாம் தானே. பட் கழுவணுமா, அந்த டவுட் எனக்கு இருக்குது. ஸோ நல்லா குக்கிங் தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு சொல்லவே வேகலை. உள்ள போகுது குத்துனா. ஆனால் அது அப்படி குத்துனா அது சக்ஸஸ்ஃபுல்லாக பொட்டேட்டோ வேக வச்சிட்டோம். இதை எடுத்துடலாம், சாப்பிடலாம். சாப்பிடலாங்களா? பொட்டேட்டோ பீஸா ஸ்டவ் ஆன் ஸ்டவ் அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் டென்ஷன் போகுது. லைட்டாக ஊற்று. ஓகே, ஐம் ஃபீலிங் அப்ரோச் செஃப். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணல, நான் ஆன் பண்ணிட்டு ஸ்லோவாக ஏறிடுவேன், ஸ்பீடாக ஏறிடுவேன். மலைச்சார் சொல்லி ஒன்று அந்த படக்கு சவுண்டு நல்லா இருக்கும்ல. நம்ம வந்து ஊற வச்சு அந்த பொட்டேட்டோ அதை வந்து காமிக்கிறோம். மஞ்சள், பெப்பர் அதெல்லாம் போடலாம். பெப்பர் கொஞ்சம், பெப்பர் அவங்க போடல, நம்ம போடுவோம். பெப்பர் கொஞ்சம், அப்புறம் அதெல்லாம் இருக்கிற சமைக்கிறது பிடிச்சிருக்கு. மஞ்சத்தூளா, இது போட்டேன், சீரகமா போடக்கூடாது போட்டேன்னா
உப்பு போட மாட்டேன். அது போட்டு உப்போட அளவு எனக்கு தெரியல, அதனால நீ போடணும். முட்டை ஈஸியாக உடச்சிட்டேன் இன்னைக்கு. எப்போயும் முட்டை உடைக்கணும்னா அந்த ஓடு உள்ள போயிடும், இந்த கரெக்டாக வராது. இது வந்து என்ன போட சொன்னாவே போட்டுக்கலாம். முட்டை ஃப்ரை தானே, போடுறது தான். நம்ம வந்து பண்ணோம்ல ஃப்ரை, அது வந்து முட்டையில் அரிசி வைக்கலாம். நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இது வந்து எப்படின்னா ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கு. பொட்டேட்டோ பார்க்க பைனாப்பிள் மாதிரியும், வெங்காயத்தை பார்க்க ஆப்பிள் மாதிரியும், அந்த எக்கு வந்து பார்க்கறதுக்கு இது மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா, இது நான் போய் ஃப்ரூட் சாலட் சொல்லி கொடுக்க போகிறேன். அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃப்ரூட் சாலட் சொல்லி கொடுக்குறேன் நான். இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியாது, ஆக்ட்ரஸ்க்கு தெரியும், அவள் கண்டுபிடிச்சிருவா. செயின்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ நம்ம போய் இதை ஃப்ரூட் சாலட்னு சொல்லி கொடுக்க போகிறோம். மேடம் சாப்பிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க கம்பெனி சாலட். ஃபேஸ் காட்ட மாட்டியாடி? காட்ட மாட்டேன். என்ன இது? இது எக் இது பண்ணி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா? சோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. இது நீ நான் செஞ்சது சாப்பிட்றீ. சாலட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணேன் நான். சாலட் மாதிரி ட்ரை பண்ணேன். முட்டையை மட்டும் போட்டு வச்சிருக்கியா? முட்டை இல்லடி, அது பைத்தியம். அதெல்லாம் செஞ்சது நீ செஞ்சு. அது நான் செஞ்சது கஷ்டம். ட்ரை பண்ணிட்டு குடுறீ, நான் சாப்பிடுறேன். எப்படி இருக்கு? அது முட்டை இல்ல பைத்தியம். அது எப்படி நான் முட்டை பச்சை கொடுப்பேனா? பச்சை முட்டை மாதிரி இருக்கு. பச்சை முட்டை எப்படி கொடுக்க போறேன்? நம்ம சாப்பிட்டோம். சரி சாப்பிடு. வீணா போயிடுச்சு. ஆக்சுவலி இந்த மேடம் கண்டுபிடிச்சிட்டா. ஆக்சுவலி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப வேதியாக தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் சமைப்பா நல்லா. அதான் கண்டுபிடிச்சி. இது வந்து இதில் செய்யணும். நான் செய்யறது பீட்சா இல்லை, அதனால மாற்றி செஞ்சுட்டேன். அதான் தெரியாது. இது ஸ்பூன் எடு. ரொம்ப வரது. இப்படி நான் மாற்றிக்கிறேன். So pizza for day. இது எடுத்துக்கோ. தண்ணி இல்லை, அவ்வளோதுக்கு ஒரு வச்சு. நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி பார்க்கவே கருப்பு கலர் மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுற. ஃபர்ஸ்ட் விக்டம் வந்து உள்ள இருக்கா ஆக்ட் தேஞ்சி. அவங்க போய் சாப்பிட சொல்லுங்க. ஐயோ தீது தட்டு ரெடி ஆயிடுச்சு guys. நான் என்ன பண்ணேன்னா பீட்சா இது இங்க வச்சு கட் பண்ணிடுறேன். இது நானே செஞ்சேன். இது அதுக்கு பேர் என்ன? பீட்சா, பொட்டேட்டோ பீட்சா, எக் வித் பொட்டேட்டோ. நான் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு வரேன். நல்லா இருக்கு, வெந்திருக்கு. ஆஃப் பண்ணி அடுப்பை கரெக்டாக பாரு. ஆஃப் பண்ணிட்டேன். இது நீ வர மாட்டேங்குது. என்ன பார்த்தீங்களா? ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா திக்னஸ் பார்த்தீங்களா? முட்டையை ஊற்றிட்டு பீஸ் ஆகும். நல்லா இருக்கு நிஜமா. நீயே சொல்லிக்கூடாது, நான்லாம் சொல்லணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். அப்படிலாம் எதனா சொல்லு. வெங்காயம் மட்டும் தீந்துருச்சு. அப்படிதான் உண்மையை ஒத்துக்கணும். வெங்காயம் தீந்துருச்சு. மற்றபடி நல்லா ட்ரை பண்ணலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இதுவே ஒன்று வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.